ஹாய் ஹலோ வெல்கம். இது ஜாயின்ட் ஃபேமிலி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவுமே சூப்பரான இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்யலாம்தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு நான் இட்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் 5 இட்லி எடுத்திருந்தேன். இதில் 4 இட்லி கட் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் ஒரு இட்லி இருக்குது. இதையும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ இட்லியெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நான் எல்லா இட்லியும் பொரித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் எல்லா இட்லியும் பொரித்து எடுத்துட்டேன். இந்த இட்லிலாம் பொரித்து வச்சதில் பாதி காலி ஆயிடுச்சு. இப்போ மிச்சத்தை வச்சு நம்ம இட்லி மஞ்சூரியன் செஞ்சிடலாம். இப்போ கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 4 பல் பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இட்லி மஞ்சூரியன் செய்கிறப்ப ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு இந்த பூண்டு. இது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, இது ரெண்டையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க. எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் சாப்பரில் ரெண்டையும் ஒன்றா போட்டு கட் பண்ணிட்டேன். பச்சை மிளகா, வெங்காயம். இப்போ இந்த பச்சை மிளகா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதும் நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். தேவைப்பட்டால் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. ஒரு டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ கெச்சப் எதுவும் இல்லைன்னா ஒரு தக்காளியை நல்லா அரைச்சிட்டு அது கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக சோயா சாஸ், இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ். நீங்கள் ரெட் சில்லி சாஸ் எது க்ரீன் சில்லி சாஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்தது க்ரீன் சில்லி சாஸ். இப்போ இது கூட ஒரு மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வரும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதில் நம்ம பொரிச்சு வச்ச இட்லியை சேர்த்துக்கலாம். இட்லி ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கு, அதனால் அது பிரித்து விட்டுட்ருக்கேன். பிரித்து விட்டு எல்லாத்துக்கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, ரெடி ஆயிரும். இது கூட கடைசியாக நம்ம இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். நீங்கள் ஃப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட தூவிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் வெறும் கொத்தமல்லி எல்லாம் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். தேங்க்யூ, பாய்.